இன்னும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் மக்களை போய் சேர்றதுக்கு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தேவையாக இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஒவ்வொரு முறையும் அதிமுகவுடைய தலைவர்களை கொண்டாடுவதுங்கிறது அங்கே போய் கட்சியோட இணக்கமாக இருக்கும்ன்ற மெசேஜை சொல்கிறதுக்கா இல்லை இங்கே கால் ஊன்றதுக்கா? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். முதல்ல இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட பிறந்தநாள் அப்படின்றனால எல்லாரும் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது. இன்னும் ஆணாதிக்கம் அதிகமாக இருக்க சமுதாயம் நம்மளோடது. அந்த சமுதாயத்தில் அவர்கள் தேர்ந்து வந்த 2 இண்டஸ்ட்ரியும், சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பாலிடிக்ஸாகவும் இருக்கலாம், அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு லீடர். அவங்க எல்லாருக்குமே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், விமனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. ஸோ அந்த இதிலிருந்து நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்நிலையும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் பார்க்கும்போது அவர்களோட தனிப்பட்ட வெற்றி வாய்ப்பு, அவர்களோட பெயர் அப்படின்னு இல்லை, மொத்த கட்சியின் வெற்றி வாய்ப்பு என்ன, ஒவ்வொரு உறுப்பினரும் எவ்வாறு செயல்பட முடியும் அப்படின்றது தான். ஒன்றும் இல்லை, பல முன்னாள் மந்திரிகள், இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள், இல்லை திமுகவுக்கு சென்ற உறுப்பினர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசும்போது அவர்கள் ஆளுமை அப்படின்ற அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் மட்டும் இல்லை, ஆட்சியில் இல்லாத காலத்திலும் அவரோட செயல்பாடு என்ன இருந்தது அப்படின்றத வச்சு அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு ஆட்சியில் இல்லாத போது இந்த அதிமுகவோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம அதே கம்பேர் பண்ண முடியும். இதுல ரொம்ப சிம்பிளா அவங்களோட கேள்வி வந்து இந்த நம்பிக்கை எது, நாகரிகம் எது, வியூகம் எது அப்படின்னு. உள்ள இங்க அரசியல் சார்ந்து இருக்கனால இவங்க 3 பேரோட இன்னைக்கு இருக்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுனா கோகுலேந்திரா மேம் அவங்களோட வியூகம்னு எடுத்துக்கலாம், அண்ட் ஷானவாஸ் அவர்களோட வந்து நாகரிகம்னு எடுத்துக்கலாம், இதுனா சாரி நண்பர் அவர்களோடது வந்து அதிமுகல இருந்து அதை நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா என்னதான் ஆனாலும் அதிமுக வந்து ஜெயிச்சிரும், எப்படி ஓட் ஸ்பிளிட் ஆனாலும் அதிமுக ஜெயிச்சிரும், 15% ஆன்டி இன்கம்பன்சியும் அவங்களுக்கு மட்டும் தான் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பொசிஷன். ஆனா அப்படி கிடையாது. ஸோ அதே பாஜகவோட வியூகத்துக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு தேவை என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் ஒரு டால் லீடர் அப்படின்ற போது அந்த டால் லீடரை எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணி ஆகணும். அவங்களோட நல்ல குவாலிட்டிஸ் என்ன இருக்கோ அது இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் அப்படின்ற போது. ஸோ அதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட செயல் அந்த இதுல இருந்து ஆரம்பிக்குது. அதை தாண்டி பாஜக அப்படின்ற அரசியல் ஆடும் ஒன்றாக இருக்க முடியாது அப்படின்னு அவர் யார சொல்றாரு? பிஜேபி மனசுல வச்சுதான் சொல்றாருன்னு விமர்சகர்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு கூட்டணி வர முடியாதுங்கிறத தெள்ள தெளிவா திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படிங்கிறதா அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னு அவரே வெளிப்பாடு செய்யட்டும். அப்படி நீங்க பாஜக அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, பிராக்டிகலான ஒரு சிச்சுவேஷன். விமர்சகர்கள் சொல்றதா எனக்கு தெரியல, நீங்க தான் விளக்கணும். நான் விளக்கணும் இல்லை, ஏன்னா ஸ்டேட்மெண்ட் எந்த கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தான். ஒன்றும் இல்லை, அவர் வந்து அதே அவரோட நம்பிக்கையாவே இருக்கட்டும். ஆனா அவரோட வியூகம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா அவரோட நம்பர்ஸை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அது 2019 எடுத்துக்கலாம், 2021 எடுத்துக்கலாம், 2024 எடுத்துக்கலாம்.